அரியலூர் மாவட்ட கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை நடைபெற்றது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள்? தேவ்பிரியன், தமிழ் பெருவேந்தன் ராஜேந்திர சோழன் கங்கைகொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்ததற்கான அந்த 1000வது ஆண்டு விழாவும் அவருடைய பிறந்தநாள் விழாவான அந்த ஆடி திருவாதிரை விழாவும் நாளைய தினம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11:50 மணி அளவில் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மார்க்கமாக, திருச்சி விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் மார்க்கமாக கங்கைகொண்ட சோழபுரம் வருகிறார். இவர் வருவதற்காக அவர் வரக்கூடிய ஹெலிகாப்டர் தரை இறங்குவதற்காக கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மைதானத்தில் ஒரு வாரமாக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஹெலிபேட் தளத்தில் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் நடத்திய அந்த ஒத்திகை பணியின் போது பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக அவர்கள் கருதியதை தொடர்ந்து உடனடியாக அவருடைய அந்த ஹெலிபேட் தளத்திற்கான இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் அப்படிங்கிறது இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தில் கோயில் கட்டும் பொழுது, இந்த நகரத்தை நிர்மாணிக்கும் பொழுது கடாரம் சென்று கங்கை சென்று இந்த இடங்களெல்லாம் கங்கையிலிருந்து நீரை தன் சோழ பெருவேந்தன் ராஜேந்திர சோழன் கொண்டு வந்து இந்த இடத்தில் சோழகங்கம் என்ற மாபெரும் ஏரியை வெட்டி இருந்தார். அந்த ஏரிக்கு உள்ளேயே அந்த இப்போது ஹெலிபேட் தளமானது அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் அந்த பிரதமர் இறங்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரினுடைய அது இறங்குவதற்கான தரையிறக்கி பார்ப்பதற்கான ஒத்திகை நடைபெற்றிருக்கிறது. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் விழா நடைபெறக்கூடிய இடம் இருக்கிறது, கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு செல்லக்கூடியதற்கு ஏரிக்குள் இருந்தே அவருக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு தனி மண் பாதை அமைத்து சாலை இணைத்திருக்கிறார்கள். அது வழியாகத்தான் அவருக்கு சாலை மார்க்கமாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கோயிலை சென்றடைகிறார். செல்லும்போது இந்த இடத்தில் அவருக்கு வரவேற்பு என்பது தமிழக அமைச்சர்கள் மற்றும் பாஜக பிரதிநிதிகள் வரவேற்கிறார்கள். தொடர்ந்து சாலையில் அவருக்கு ஒரு ரோட் ஷோ நடத்துவதற்கான திட்டமும் இருக்கிறது. இருவரும் மக்கள் வரவேற்கிறார்கள். கோவிலுக்கு சென்று கோவில் அவர் செல்வதற்காக அவருடைய வருகையை முன்னிட்டு கோவில் முழுக்க பிரதமருடைய அந்த சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 5 அடுக்கு போலி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட 8 எஸ்பிக்கள் தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவிலுக்குள் இப்போதும் பார்வையாளர்கள் பொது தரிசனத்துக்கான அனுமதி என்பது குறைவாகவே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் முழுமையாக சோதிக்கப்பட்ட பின்பு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த பிரதமருடைய அந்த வருகையை முன்னிட்டான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த கோவிலில் அவர் தரிசனம் முடித்து, துர்க்கையம்மன் கோவிலில் அவர் தியானம் முடித்து, இளையராஜா மற்றும் அந்த ஓதுவார்களுடைய அந்த இசை கச்சேரிகள் எல்லாம் கேட்டு அந்த விழாவில் பங்கேற்று பிரதமர் நாளை 2 மணி நேரம் அந்த கோவில் விழா பங்கேற்கிறார். அதற்காக இந்த முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிக தீவிர கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியன், விரிவான தகவலுக்கு